தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை தற்போது தொடங்கியிருக்கிறார். அவர் களத்திற்கு முதன்முறையாக வந்திருக்கிறார். ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான பொதுமக்கள் பிரச்சனைக்கு அவர் குழு கொடுத்திருந்தாலுமே கூட அரசியல் களத்தில் காலெடுத்து வைத்தது பிறகு மக்கள் சந்திப்பு என்பது தற்போதுதான் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருச்சி மரக்கடை பகுதியில் தற்போது தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு பயணத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதற்காக அவர் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விடங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது இன்னும் 6 to 7 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. இருந்தபோதுமே கூட மற்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கு முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய வருகைதான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தை இன்னும் சூடாக்கி இருக்கும். வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வருகை என்பது மற்ற அரசியல் கட்சிகளை இன்னும் வேகமாக பிரச்சாரம் செய்ய வைத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தற்போது நாம் பார்க்கும்போது தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய கட்சிகள் என்று பார்க்கும்போது அதிமுக முன்னிலையிலே இருக்கின்றது. தீவிர பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள். அதே போல மற்ற கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, அதே போல தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளும் இந்த பிரச்சாரத்தை முந்தக்கூடிய முன்னிலையில் எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றார்கள். இதற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் தொடர்ச்சியாக பல தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என பல தோல்விகளை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அவர்களுக்கு ஏறக்குறைய வாழ்வா சாவா என்பது போல ஒரு முக்கியமான தேர்தலாக மாறி இருக்கிறது. எனவே அவர்கள் முன்கூட்டியே இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தேமுதிகவை பொறுத்தவரையிலே கட்சி அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. 1% கீழ் அந்த கட்சி நிலைமை இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய தேர்தலில் வலுவான கூட்டணியை வைக்க வேண்டுமானால் தமிழகம் முழுவதும் தங்களுடைய ரசிகர்களை, தங்களுடைய தொண்டர்களை திரட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்களும் முன்கூட்டியே இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி என்று ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே முன்கூட்டியே பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வருகை என்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலை, நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓட்டர்ஸ் யார் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் இளைஞர்கள், அதே போல பெண்கள். இவர் இந்த 2 தரப்பினரும் விஜயனுடைய தீவிர ரசிகர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக 18 வயது முதல் 40 வயது இருக்கக்கூடியவர்கள் அதிதீவிர ரசிகர்களாக பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். பெண் ரசிகர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் அந்த திரை மாயையில் அவருக்கு அதிக அளவில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எனவே மற்ற கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள், மற்ற தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தீவிரமாக தங்களுடைய தரப்பை பலப்படுத்த வேண்டிய, தங்களுடைய வாக்குகளை விரைவாக சேகரிக்க வேண்டிய, பிரச்சாரத்தை முன்கூட்டியே முன்னெடுக்க வேண்டிய அந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் அரசியல் களத்திலே வேகமாக சுழன்று வரக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடிகின்றது. தற்போது இங்கு என்ன நிலவரம் என்று நாம் பார்க்கும்போது மரக்கடையை பொறுத்தவரை இங்கு நிற்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பட்டாலும், நிற்கக்கூடிய பெண் ரசிகைகள் அவர்கள் தொடர்ந்து பல மணி நேரமாக இந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் சொன்னது போல அதிகாலை 5 மணிக்கே வந்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியிலே 1 மணியை தற்போது கடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தை கடந்து அவர்கள் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் முன்பு குறிப்பிட்ட விவரத்தில் எந்த மாற்றமும் தற்போதும் வரவில்லை. பலரும் 2 வேளை உணவு அருந்தவில்லை. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. அருகிலே கழிவறைகள் வசதி போன்றவை எல்லாம் கூட எதுவும் இல்லை. அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு இங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் கண்கூடையே பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பேர் பல சிரமங்களோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட உற்சாகம் மிகுதியிலே அந்த மேளம் அடிக்க அடிக்க அவர்கள் உற்சாகம் மிகுதியிலே துள்ளி குதிப்பதையும், டிவிகே என்று கத்துவதையும் நிறுத்தாமல் தொடர்ந்து கத்திக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். விஜயனுடைய வருகையை எதிர்பார்த்து பலக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நாம் முன்பு குறிப்பிட்டது போல மாற்று கட்சிகளை சார்ந்தவர்கள், திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்தவர்களும் விஜயை பார்ப்பதற்காக, தங்கள் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உச்ச நடிகரை பார்ப்பதற்காக அப்படி ஒரு கூட்டமும் காத்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பலரும் விஜயனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு விஜய் வர
இன்னும் கூட 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு வழிநெடுக்க அவருக்கு வரவேற்பும் ரசிகர்கள் மத்தியிலே பெரும் ஆரவாரமும் இருக்கின்றது. தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியிலே நீந்தி மெதுவாக ஊர்ந்து விஜயனுடைய வாகனம் வந்த வண்ணமாக இருக்கின்றது. வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வருவதற்கு அவருக்கு 6 மணி நேரம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு வந்தார். தொடர்ந்து ஒரு 4 மணி நேரமாக அவர் இந்த பகுதியை கடந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றார். தற்போது ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விட்டார். 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 1 மணி நேரம் ஆகிறது. அந்த அளவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசலில் மக்கள் வெள்ளத்தில் அவர் சிக்கியிருக்கின்றார். போக்குவரத்து நெரிசல் என்றால் இங்கு பொது போக்குவரத்தோ அல்லது வாகனங்களோ செல்வதற்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது. முற்று முழுதாக வாகனங்கள் திசை திருப்பப்பட்டு வெவ்வேறு மாற்றுப்பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்றன. முழுக்க விஜயனுடைய ரசிகர்கள் கட்சி தொண்டர்களுடைய இல்லத்திலே தான் அவர் சிக்கியிருக்கின்றார். அவரது வாகனம் மெதுவாக ஓடு வருகின்றது. விஜய் தரப்பில் 3 வாகனங்கள் மட்டுமே வருவதற்கு அனுமதி என்று சொன்னார்கள். அந்த 3 வாகனங்கள் மட்டும்தான் வருகின்றது. ஆனால் ஏராளமான ரசிகர்கள் அவரது வாகனத்திற்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் விஜயை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவரோடு கைகுலுக்க வேண்டும், அவருடன் செல்ஃபி புகைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று செல்போனை எடுத்தபடி அவரது வாகனத்தை புகைப்படம் எடுத்தபடி வீடியோ எடுத்தபடி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.